ஹாய்ப்பா, வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? உங்கள் நேம் என்ன? இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க உங்களை பற்றி. ஹாய், என் பேர் சௌந்தர்யா. நான் சங்கோதிபாளையத்துலேருந்து வர்றேன். ஓகே. இப்போ நீங்கள் டைலரிங் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க. உங்களோட உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசான் அல்லது குருன்னு சொல்லுவோம்ல, அவங்க நேம் என்ன? அவங்களோட பிராண்ட் என்ன? நீங்கள் அவங்கள்ட்ட எப்படி வந்து ஜாயின் பண்ணீங்க? என்னோட டைலரிங் கிளாஸ் மேம் பேர் வந்து மஞ்சுளா. அவங்க வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர். அவங்க இந்த டைலரிங் மட்டும் இல்லாமல் நிறையா பேக்கு, நாப்கின் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட சரி டைலரிங் கற்றுக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் வந்து அவங்கள்ட்ட கற்றுக்கிறக்காண்டி வந்திருக்கேன். இந்த ஆர்வமும் ஆசையும் எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து அவங்களோட கஸ்டமரு. எங்கள் வீட்டில் எல்லா துணி தைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட தான் கொடுப்போம். சரி, அவங்கள்ட்ட வந்து நம்மளும் பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த செமஸ்டர் லீவு, அதனால் இந்த லீவில் பழகிக்கலான்னு சொல்லி அவங்ககிட்ட கிளாஸ் வந்திருக்கேன். வெரி குட்ப்பா. இப்படி நீங்கள் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க. எப்படி நீங்கள் ப்ளவுஸ்க்கு கற்றுக்கிட்டீங்க? ஃபஸ்ட்டு நான் கிளாஸ்க்கு வரும்போது எனக்கு பெடல் கூட போட தெரியாது. ஸ்டார்டிங்கில் பழகலான்னு சொல்லி தான் வந்தேன். அவங்க பெடல் போடுறதுலேருந்து எப்படி ஃபஸ்ட்டு வந்து பேட்டர்ன் போட்டு கொடுத்தாங்க. பேட்டர்ன் போட்டு கொடுத்து அது பேப்பரில் வெட்ட சொல்லி அவங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. ஃபார்முலா மட்டும் சொல்லிக் கொடுத்து அதை வச்சு நம்ம எப்படி சப்ஸ்டிட் பண்ணி வெட்டணும் அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி கற்றுட்டு நான் ஒரு ப்ளவுஸும் தைச்சி முடிச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு ப்ளவுஸ் சொல்லிக் கொடுத்தாங்களா, அல்லது அதுக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் சொல்லிக் கொடுத்தாங்களா? டேரெக்டாக ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு பெடலிங் போட்டு அப்புறம் ஒரு பேப்பரில் வந்து வெட்ட சொன்னேன். லைன் போட்டு அப்புறம் கிராஸ் லைன் போட்டு அந்த மாதிரிலாம் வெட்ட சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் நான் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி முடிச்சக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் எப்படி போடுறது, பேக் எப்படி போடுறது, ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தனியாக ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு அதையும் 2-3 டைம் வேறு மெஷர்மெண்ட்லாம் கொடுத்து ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் கட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ ஒரு ப்ளவுஸ் சொல்லி கொடுத்து அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போது நீங்கள் உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு சொல்லிக் கொடுத்தாங்களா, அல்லது டைரக்ட் மெஷர்மெண்ட்டு நம்ம பாடி மெஷர்மெண்ட் வச்சு சொல்லிக் கொடுத்தாங்களா? எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. மெஷர்மெண்ட்டு ஃபார்முலா வச்சு எப்படி போடலாம், ஃபார்முலா வச்சு எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் அளவு ப்ளவுஸ் வச்சு சொல்லி கொடுத்தாங்க. மெஷர்மெண்ட்டுங்கிறது பாடி மெஷர்மெண்ட்டு சொல்கிறீங்களா? எப்படி? இப்போ நம்ம கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. அளவு ப்ளவுஸில் இருந்தால் அந்த ப்ளவுஸ்லேருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. ஓகே. உங்களுக்கு நல்லா புரிஞ்சா, ஈஸியாக இருந்துச்சா சொல்லிக் கொடுக்குறது? நமக்கு சப்போஸ் டவுட் இருந்தால் கூட தெரில அப்படின்னா மாதிரி சொல்லி தராங்க. எனக்கு புரிஞ்சிச்சு, ஈஸியாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் ஓகேன்ட்டிங்க. ஸ்டிச் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு டைம் மிஸ்டேக் பண்ணேன், 2 டைம் மிஸ்டேக் பண்ணேன். அப்புறம் போக போக கரெக்டாக பண்ணிட்டேன். சரி. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் முடிச்சிருக்கீங்க. உங்களோட ஃபீல் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம ஃபஸ்ட் டைம் தைக்கிறோம், கரெக்டாக வருமா அப்படிலாம் நினச்சி பயந்துட்டே இருந்தேன். தைச்சி முடிச்சக்கப்புறம் ஃபஸ்ட் டைமே கரெக்டாக தைச்சிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே. ஓகே. இப்போ நீங்கள் இப்போ உங்களோட குருவாக நான் வந்து பேசுகிறேன். மஞ்சுளா என்னோடய பேர் வந்து கோயம்புத்தூர். அந்த பொண்ணு வந்து என் பொண்ணோட கிளாஸ்மேட், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க. இப்போ என்னை பற்றி நானே சொல்லிக்க முடியாது. இருந்தாலும் நம்ம குருவாக இருக்கிறோம், நம்மளோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது என்னோடய கஸ்டமர் தான் அவங்க நிறைய நான் பண்ணுறத பார்த்துட்டு, பேக்ஸ் இதெல்லாம் பண்ணுறத பார்த்துட்டு எப்பயுமே அந்த பொண்ணு சொல்லுவாப்புல, அம்மா நான் நேரடியாக உங்கள்கிட்ட கிளாஸ் கற்றுக்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டுன்ட்டு டக்குன்னு முடிவு பண்ணி எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாளே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என் பொண்ணும் கூட பார்த்திங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் இருந்துச்சு. நான் தான் கம்பல் பண்ணிட்டுருப்பேன். ஆனால் இப்போ அந்த பொண்ணுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா என் பொண்ணு சேர்ந்து பண்ணும்போது எனக்கு சந்தோஷம் தானே. அப்போது இந்த பொண்ணு வர்றதை பார்த்துட்டு, சௌந்தர்யா வர்றதை பார்த்துட்டு அதோடய ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டும் ஜாயின் பண்ணி இப்போ 3 பேர் சேர்ந்து கிளாஸு ஒரு பெரிய இந்த ரூம் பார்த்திங்கன்னா ஒரு டெய்லரிங் கிளாஸ் பெரிய அகாடமி மாதிரியே இருக்கும். எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அந்தளவுக்கு பிள்ளைங்க நல்லா கற்றுக்குறாங்க. எனக்கும் வந்து நான் என்னோடய பேக்ஸு அந்த டைமிங்கை வந்து ஒதுக்கிட்டு அவங்களுக்கு அழகாக சொல்லிக் கொடுக்குறேன். அந்த பொண்ணு ப்ளவுஸ் முடிக்க அதுக்கு எப்படி ஒரு பயங்கர ஒரு ஃபீலிங் சந்தோஷம் இருந்துச்சோ எனக்கு அதை காட்டி அந்த பொண்ணோட காட்டி எனக்கு சந்தோஷம். ஏன்னா நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத விட ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக பண்ணிருந்துச்சு. ஃபஸ்ட்டு தைக்கும்போது எல்லாருக்குமே தவறுகள் வரதான் செய்யும். அது திருத்தி கொண்டு வந்து ப்ளவுஸை வந்து முடித்து அது ஒரு ஃபோட்டோவை எடுத்து இப்படி காமிக்கும்போது எனக்குமே மிக்க சந்தோஷம்தான். ஏன்னா பிள்ளைங்க வந்து ஆர்வத்தோடு கற்றுக் கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம அதிகமாக கொடுக்கணும் இல்லையா? இதே போல் உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா ஒன்றுமே தெரியலைனாலும் இதுக்கு வந்து வயசெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் கற்றுக்கலாம். நீங்களும் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.